கிரிக் யுனைடெட் தமிழ் நேரில் இருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு ஐபிஎல்லோடைய முதல் டபுள் ஹெட்டர் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஜிடி மேட்சஸ் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். எங்க ரெண்டு பேர்த்து ஜெர்சியை பார்த்தாலே தெரியும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இருக்கிற மனக்குமுறல்களை எல்லாம் கொட்ட வந்திருக்கோம். நேற்று ஒரு ரெண்டு பேர் கொட்டிட்டு போனாங்க சிஎஸ்கே மேட்சுக்கு. இப்போ இது எங்க ஷிஃப்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு திரும்ப அவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும். ஸோ ஸ்டெடிவே கான்டெக்ட்குள்ள போயிடலாம். இல்ல நாளைக்கு ரெண்டுல எவன் வேணாலும் வரலாம். அதான் அந்த செட்டு வரலனால அந்த செட்டு வரும். எஸ், எனக்கு யார் எப்படி சொல்றது, யார் ஜெயிச்சாலும் கம்பெனிக்கு ஆள் வருவாங்க புலம்புறதுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல மன நிம்மதியான ஒரு எப்படி சொல்றது மன திருப்தியா இருக்கும் நாளைக்கு. ஸோ பாப்போம், நம்ம இன்னைக்கு மேட்சோட கான்டெக்ட்குள்ள நம்ம போயிருவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டிசி முதல் ஈவினிங் மேட்ச் அதை பத்தி நம்ம பேச போறோம். மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்ல ஒரு 10 to 15 ரன் ஷாட், அதே மாதிரி பவுலிங்ல ஆஸ் எக்ஸ்பெக்டட் இல்ல. சமீர் ரிஸ்வி கம்ப்ளீட்லி அவுட் பிளே பண்ணிட்டாரு மும்பை இந்தியன்ஸை. மேட்ச் எந்த இடத்துல போனதா நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பாயிண்ட் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றேன். மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச் எந்த இடத்துல போச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி அதோட சேர்த்து இதுவும் சொல்லிருங்க இந்த கேள்விக்கும். பிளேயிங் 11 நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு, 3 சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுல முதல் சேஞ்ச் அல்லாஹ் சன்ஃபர் மிச்சல் சாண்டர், அந்த சேஞ்சை விட்டுருங்க. அது நம்ம ஆப்வியஸ்லி அந்த சேஞ்ச் எக்ஸ்பெக்டட் தான். ஹர்திக் பாண்டியா அவர் ஒரு ஃபோர்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். காபின் பாஷ் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், இந்த சேஞ்ச் ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்ல சூரியகுமார் யாதவ் சொன்னாரு. ஸோ இந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? ஓவரால் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எங்க லூஸ் பண்ணாங்க? இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில். மேட்ச் லூஸ் ஆகுறதுக்கு முன்னா இதை நான் ஒரு வெற்றிகரமான தோல்வின்னா நான் சொல்லிப்பேன் நான் அப்படின்னு இன்னொன்னு. ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செகண்ட் மேட்ச் மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் மார்க் 30 இருப்போம். அதை மும்பை இந்தியன்ஸ் சீரியஸா எடுத்துப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. ஓ இதுதானே ரியல் ஐபிஎல்ன்ற, அப்போ ஓகே நான் இந்த மேட்சை சாமிக்கு விட்டுறேன். இன்னும் ஒரு ஸ்டாட் ஒன்று சொல்லிடுறேன். 2022 இருந்து மும்பை இந்தியன்ஸ் இன்னும் 2வது மேட்ச் ஜெயிக்கல. 2வது மேட்சையும் சாமி கூட்டு இருந்தாங்க. அச்சோ, அது ஜெயிக்க இன்னொரு 14 வருஷம் ஆகும். 5வது அதுதான் இது 5வது வருஷம் வெற்றிகரமா 5வது வருஷம் நிறைவு பண்ணிருக்காங்க. மேட்ரு உள்ள போறதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் 2 கேள்வி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கார்பின் பாஷ் அந்த டாக்டிக்கல் இது அதை பத்தி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவங்க ட்ரெண்ட் போல்ட் இல்லைன்னா கூட இந்த யூனிட் சமாளிச்சிடும். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அப்படியே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா தீபக் சகரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. தீபக் சகர் இருக்கிறாரு, பும்ரா இருக்கிறாரு, இவங்க சர்து தாக்கூர் இருக்கிறாரு, இவங்க வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பவர் பிளேல தீபக் சகர் வச்சு ஓட்டிக்கலாம். பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் தானே வந்துச்சு. 6 over 42 தானே அவங்க எடுத்திருந்தாங்க. நல்லா தானே 10 ஓவருக்கு நல்ல ஸ்டார்ட்டுங்க. நீங்க பவர் பிளேல பாத்துட்டீங்கன்னா 43 for 2 அவங்க. நம்மளும் சிமிலர் ஸ்கோர் 42 for 2 அடிச்சிருந்தோம். 10 overs முடியும் போது ரெண்டு பேர்த்தோடைய ஸ்கோருமே 83 for 3. 83rd விக்கெட் போயிடுச்சு. ஐ திங்க் 83 for 2 ரோஹித் அவுட் ஆவாரு. 10வது ஓவரு நமக்கு ரோஹித் விழுவாரு. இந்த பக்கம் டிசிக்கு யாரோ 10 நிமிஷம் அவுட் ஆவாரு. 73 for 3. 11வது ஓவர் கார்பின் பாஷ் போட வருவார், அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த ஓவரை தான் சமீர் விஸ்வி டேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஃபுல்லாவே சமீர் விஸ்வி அதுக்கப்புறம் அவரை நிறுத்தவே முடியல. அந்த 11வது ஓவர் 20 ரன் போயிடும். மார்க்கண்டே அடுத்த ஓவரும் பெருசா எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. அடுத்து 16வது ஓவர்லயே சர்து தாக்கூரை அடிச்சிருவாங்க. 17 ரன் போயிடும். மேட்ச் அங்கதான் மொத்தமா கையை விட்டு போயிடும். இந்த மாதிரி 3 ஓவர்னால தான் மேட்சே சுத்தமா டீம்ல இருந்து போயிடுச்சு. டாக்டிக்கல் இது என்னை பொறுத்த வரைக்கும் பிரில்லியன்ஸ் முடியாது, அதே சமயம் பிளண்டர்னு சொல்ல முடியாது. கார்பின் பாஷ்க்கு இன்னைக்கு கிளிக் ஆகல. போன செட்டப் வரைக்கும் கார்பின் பாஷ் பேட்டிங்ல நல்லா பண்ணாரு, பவுலிங்ல ஓரளவு அவர் ஜஸ்டிஃபை பண்ணாரு. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இவங்க கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் சன்ஃபர் சாண்ட்னர் அது டைரக்ட் ஸ்வாப்பிங், அதுல நம்ம எதுவுமே நம்ம சொல்லிக்கவும் முடியாது. மும்பையோட பேட்டிங் பவர் பிளேவை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டாங்க. குவிக் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் விழுந்துட்ட உடனே ஒரு பேக் ஃபுட்டுக்குள்ள போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. சிமிலர்லி டிசியும் அதே மாதிரிதான் மாட்டிக்கினாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, டிசியோட அட்வான்டேஜ் இந்த டார்கெட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. டிபிக்கல் 160 இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிடலாம் அப்படின்றது, நம்ம நின்னுட்டா போதும் அப்படின்னு.
மும்பைக்கு என்ன டார்கெட் செட் பண்ணுன்றதே அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாவே இருந்துச்சு. டிசியோட ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மேட்சோட பெரிய டிஃபரன்ஸுக்கு சமீர் விஸ்வ எந்த அளவுக்கு முக்கியமா இருந்தாரோ அதை விட முக்கியம் டிசியோட ஸ்பின்னர்ஸ். குல்தீப் யாதவ் இன்னைக்கு வந்து 3 ஓவருக்கு வந்து 3 ஓவர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஒரு அங்க ஓரளவு இன்னைக்கு நாட்ட குல்தீப்போட டிபிக்கல் டே ஒரு 35 ரன்ஸ் இன்னும் 32-35 ரன்ஸ் இன்னும் கொடுத்திருந்தார். 30 ரன்ஸ் கிட்ட கொடுத்திருந்தார். அதே சமயம் அக்ஷர் பட்டேலும் விப்ராஜ் நிகமும் கண்டெயின் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து சாட்னர் வந்து ஒரு ஓகேஷான ஜாப் தான் பண்ணார், நாட் அ கிரேட். அந்த அதர் மயக் மார்க்கண்டே சொதப்பிட்டார். அவர் கொடுத்த அந்த 2 ஓவர்ல ஒரு ஓவர் சுத்தமா வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல விட்டுட்டாங்க. அந்த 12வது ஓவர்ல நம்ம வந்து விப்ராஜ் நிகம் கிட்ட ஷஃபேன் ரதர்ஃபோர்ட லாஸ் பண்ணுவோம். ஆன் த அதர் கான்டெக்ஸ்ட் இங்க டிசி வந்து அழகா டேக் டவுன் பண்ணிட்டாங்க. டிசியோட அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு அந்த ஹோம் கண்டிஷனை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுதான் அந்த ஹோம் அட்வான்டேஜை வந்து அவுட் டு யூட்டிலைஸ் ஹோம் அட்வான்டேஜ். ஓரளவு ஸ்லோயிஷான ஒரு ட்ராக்கை கொடுத்து மும்பை மாதிரியான ட்ராக்குக்கு வந்து உங்களுக்கு ஃபிளாட்டா கொடுத்தீங்கன்னா எந்த அளவு டேமேஜ் இருக்கும்னு தெரிஞ்சு ஓரளவு ஸ்லோயிஷான ட்ராக்கை கொடுத்து அந்த ஸ்லோயிஷான ட்ராக்ல இருந்து அவங்களால கஷ்டப்பட்டு அடிக்க வச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த முறை வந்து நான் நார்மலா இந்த ட்ராக்ல வந்து நான் 145 மும்பை அடிக்குமான்றதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. 160 அளவு கொண்டு போற அளவுக்கு மிக முக்கியமான காரணம் எண்டுல நமந்தீர் இருந்ததுனால தான். நமந்தீரை மட்டும் இவங்க ஆக்ஷன்ல விட்டுருந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னமும் இந்த ஒரு பிரச்சனை அவங்கள தொடர்ந்துகினே வரும். டிசி டாக்டிக்கலி நல்லாவே அவுட் பிளே பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த மேட்ச ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை லூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத விட டிசியோடைய பிரில்லியன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெர்ஃபெக்ட் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு தான் மும்பை சொல்லணும். நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் சைட்ல இருந்து பிளண்டர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன பிளண்டர்ஸ் தான், அதுவுமே வந்து பெருசா காஸ்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் டிசியை பாத்துட்டீங்கன்னா த்ரூ அவுட் த கேம் எரரே பண்ணல. ஒரு பிளானோட வந்தாங்க, பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க, மேட்சை சீல் பண்ணாங்க, போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் அவங்களுக்கு வந்து பவுலிங் வந்து எந்த லைன் லென்த்ல போடுறது அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் உள்ள காலுக்குள்ளேயே போட்டுட்டு இருந்தாங்க. 4 பவுண்டரிஸ் போச்சு ஃப்ரம் முகேஷ் குமார் அண்ட் லுங்கிங்கிரி. அதுக்கு அடுத்த ஓவர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 2 ஓவர்ஸ் அவங்க ஷார்ட் அவுட் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. வெளியே போட்டா டாட் பால், உள்ளுக்குள்ள போட்டா பவுண்டரி. இது மட்டும்தான் ஒரு பேட்டர்னா இருந்துச்சு ஃபார் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க போட்ட அந்த 18 ஓவருமே இதை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் போட்டாங்க. நீ உள்ள போட்டாதான் அடிப்ப, நான் வெளியே தூக்கி போடுறேன், அவுட் சைட் ஆஃப்ல பால் போடுறேன், ஸ்லோ ரன்ஸ் போடுறேன், ஸ்லோ பவுன்சர் போடுறேன், நான் உனக்கு வந்து ஸ்லாட்லயும் பால் தர மாட்டேன். ஒன்னு ஸ்லோ வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்லோ யாக்கர்ஸ், இல்லைன்னா குட் லென்த் டெலிவரி, பேக் ஆஃப் லென்த், ஷார்ட்டர் அண்ட் பவுன்சர். இதுதான் டோட்டலா போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரம் த பிகினிங். லொங்கிங்கிரியா இருக்கட்டும், முகேஷ் குமாரா இருக்கட்டும், கடைசியில வந்து நட்ராஜனா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் கூட ஸ்லாட்ல வைக்கவே இல்லையே. உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட்ல இப்போ சைட் பவுண்டரிஸ் வந்து நீங்க சைட் பவுண்டரிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சைடு ஷார்ட்டர், ஒரு சைடு லாங்கர். உங்களுக்கு வந்து லாங்கர் சைடு வந்து லாங்கர் சைடு வந்து ஃபீல்டர் வந்து ஒரு ரிங் மாதிரி நிறுத்திட்டாங்க டீப்ல. அந்த சைடு பேட்டர்ஸை வந்து அடிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய பிளான். அதாவது இப்போ ஆஃப் சைடு வந்து லாங்கர் பவுண்டரிஸ் இருந்துச்சு அப்படின்னா வெளியே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. உள்ள லெக் சைட்ல வந்து ஷார்ட்டர் பவுண்டரிஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ள தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. சோ தட் பேட்ஸ்மேன்ஸ் அந்த லாங்கர் சைடு அடிக்க போய் விக்கெட் எடுக்க வைக்கிறது தான் பிளான். அந்த இடத்துல ஒரு 3-4 ஃபீல்டர்ஸ் ஒரு ரிங் மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நீங்க கேப்பும் ஃபைன் பண்ண முடியாது உருட்டி அடிச்சாலும். அதே மாதிரி அந்த லாங்கர் சைட்ல ஃபீல்டர்ஸ் அந்த கேப்பை நீங்க ஃபைன் பண்ணீங்கனாலும் ஃபீல்டர்ஸ் சீக்கிரம் வந்தாங்க. ஷஃபேன் ரதர்ஃபோர்ட் விக்கெட் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அது சரியான ஷாட்டு. ஆனா அது லாங்கர் பவுண்டரியில போனங்காட்டியும் அந்த ஃபீல்டர் கையிலேயே போய் விழுந்துச்சு. அப்படிங்கும் போது அது அவங்களுடைய டாக்டிக்கல். இந்த வென்யூல நீங்க வந்து பவுண்டரிஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஹிட் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஹிட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட்ல பால் இருக்கணும். நீங்க குட் லென்த் டெலிவரியிலோ பேக் ஆஃப் லென்த்லயோ போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பேட்ல ஆட முடியாது. யூ நீட் டு கோ அக்ராஸ். இதே டாக்டிக்கல் எரர் வந்து இந்த ஒரு சின்ன டாக்டிக்கல் எரர் தான் மும்பை இந்தியன்ஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க யாருமே ஸ்லாட்ல வைக்கவே இல்லை. வைட் அவுட் சைட் ஆஃப் யாக்கர்ஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் குட் லென்த் டெலிவரிஸ், பேக் ஆஃப் குட் லென்த் பவுன்சர்ஸ் அண்ட் ஷார்ட் பால்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் உடைய பவுலர்ஸ் மேக்ஸிமம் ஸ்லாட்ல போட்டாங்க. சமீர் ரிஸ்வி அதை ஸ்ட்ரெயிட்டா தூக்கி அடிச்சாரு. உங்களுக்கு வந்து 30% ஆஃப் த ரன் ஸ்கோர்டு பை சமீர் ரிஸ்வி அண்ட் பத்தும் நிஷங்கா ஸ்ட்ரெயிட்ல அந்த வி ஜோன்ல தான் வந்திருக்கு.
மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். பட் அந்த இடத்துல சமீர் ரிஸ்வி சிங்கிள் மேன் ஸ்டோல் த கேம். மற்றபடி நீங்க எல்லா பேட்டர்ஸுமே இப்ப KL ராகுலுக்கு போட்டதுல ஒரு சூப்பர் டெலிவரி. அது எட்ஜ்ல வந்த விக்கெட் அப்படியே இருந்தாலும் அது வந்து ஒரு பிளான்டு விக்கெட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அந்த 160 ஸ்கோரை வச்சே ஃபைட் பண்ண நினைச்சாங்க. பட் டாக்டிக்கலி நான் எப்படி சொல்றேன், நேத்து வந்து 2 பேர் பேசியிருந்தாங்க சிஎஸ்கே மேட்சுக்கு. பஞ்சாப் கிங்ஸை பண்ணதை பார்த்து காப்பி அடிச்சிருந்தா கூட சிஎஸ்கே வின் பண்ணிருக்குமே பவுலிங்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன போட்டாங்க, எந்த லைன் லென்த்ல போட்டாங்கிறத பார்த்து ஓரளவு காப்பி அடிச்சிருந்தாலே மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு இந்த மேட்சை மேனேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. காப்பி அடிச்சாங்க எப்பனா ரிக்வயர் ரேட் 7க்கு வந்ததுக்கு அப்புறம் அதான் காப்பி அடிச்சது. ஈடிச்சாங்க காப்பியே இவங்க அதையும் பண்ணாங்க. ஷார்ட் பாலா போடுறேன், ஸ்லோ ரன்னா போடுறேன்னு லார்டு வந்து அதுதான் பண்ணாரு. அவங்க இந்த அளவுக்கு அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு பேட்டிங்லயே அந்த ஒரு பிளான பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்களான்றதை இவங்க மறந்துட்டாங்க. சரி நம்மளும் போடுவோம் வருதான்னு. சமீர் ரிஷி என்ன பண்ணாரு, ஷார்ட்டா போடுற பொழிச்சுன்னு வச்சாரு. சமீர் ரிஷி அந்த என்ன சொல்றது, ஒரு மாதிரி டென்னிஸ் ஷாட் மாதிரி ஒரு ஷாட் ஒண்ணு அடிப்பாரு. அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு நம்ம காப்பி அடிச்சாலும் அவனுக்கு வந்து வேற பிளானோட வந்து இருக்கிறாங்க. இது வந்து குடோஸ் டு ஏமங் பதானியோட இந்த ஹோம்ஒர்க் இல்லைன்னா இந்த மாதிரி உங்களால ரிசல்ட்ஸை ஈல்ட் பண்ண முடியாது. எஸ், நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், ஹேமந்த் பதானி வாஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் கோச்சஸ் எவர் சீன் இன் த வேர்ல்ட் கிரிக்கெட்லயே ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் கோச். நீங்க வந்து சும்மா நீங்க வந்து டைட்டில்ஸ் பேக் டு பேக்ல அடிக்கவே முடியாது. TNPL அடிச்சு, ஸ்ரீலங்கால போய் லங்கன் பிரீமியர் லீக் அடிச்சு, டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய துபாய் கேபிட்டல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிச்சு, டெல்லி கேபிட்டல்ஸ் போன வருஷம் சூப்பராகவே கொண்டு வந்தாரு. ஒரு சின்ன மிஸ்டேக்கு அங்கங்க ஒரு ஃபிளாப் ஆகி தான் வெளியே போச்சே தவிர போன வருஷமே டாப் 4ல பினிஷ் ஆக வேண்டிய ஒரு ஸ்குவாடு தான். இந்த டைம் இல்ல, போன வருஷம் ஸ்குவாட் இல்ல, இன்ஜுரி பிரச்சனை. இந்த வருஷம் அந்த பிரச்சனை இல்ல, பேலன்ஸா இருக்கிறாங்க. என்னமா அவங்க டக்கெட்டுக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல. ஸ்டார்க்கோட இது இன்னமும் தெரியல. அதுக்கே அவங்க வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து இங்கீடிய மட்டும் வச்சுதான் அவங்க ஓட்டிக்கிறாங்க பவுலிங்க்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் யூனிட் வந்து கடப்பாற மாதிரி இருக்குது டிசிக்கு. இப்ப நீங்க டிசியோட டாப் ஆர்டர் நீங்க வெளியே தள்ளிட்டீங்கன்னா த்ரெட் வந்து உங்களுக்கு டாப் ஆர்டரே கிடையாது. பின்னாடி வருது பாருங்க லாரியில, அதுதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா நான் அப்படியே அந்த யூனிட்ட சொல்றேனே, சமீர் ரிஸ்வி டாப் 3 விட்டுருவோம். சமீர் ரிஸ்வி வருவாரு, டேவிட் மில்லர் வராரு, அப்புறம் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வராரு, விப்ராஜ் நிகம் வராரு. இவங்க 4 பேர் நல்லா கடோகஜா மாதிரி இருப்பாங்க. ஒரு சேசிங், ஒரு ஐடியல் 160 சேஸ்ல நீங்க சப்போஸ் நீங்க 17க்கு 3 25க்கு 3னாலும் இவங்க 4 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிற நம்பிக்கைன்றது 50-50 தான் இருக்கும். நீங்க விட்டுட்டீங்க, நின்றுட்டாலும் பிரச்சனை. ஐயா கேப்டன் விட்டுட்டீங்க, அக்சர் பட்டேல். ஐயோ பெரிய தலை. அதுதான் சொல்ல வரேன் நான், அந்த ஒரு டெப்த பாருங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரியான டெப்த் கிட்ட நீங்க வந்து பின்னாடி சேஃப்டிக்கு கருண் நாயரும் அசுதோஷ் சர்மாவும் வச்சிருக்காங்க. அது ரிஷி வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வந்துடுறதுனால அது பிரச்சனை. அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பாட் டெப்த் எடுத்து பாரு. ஓப்பனிங் ராகுல் நிஷாங்கா ஓப்பனிங் பண்ணலைன்னா சின்ன டெண்டுல்கர் வந்துருவாரு, பிருத்விஷா அபிஷேக் போரல் வந்துருவாரு. அந்த யூனிட்ட பாருங்களேன், கருண் நாயர் வந்துருவாரு பேக்கப் நிதிஷ் ராணாக்கு, சமீர் ரிஷி ஃபார் அசுதோஷ் சர்மா. இதுல ஸ்டப்ஸ் மில்லரு அவங்களுக்கு தான் பெருசா, ஸ்லாட்ஸுக்கு வந்து இவங்க ஓவர்சீஸ் பெருசா ஒர்க் பண்ணாத மாதிரி நமக்கு தெரியுது. பவுலிங்க்கு கோர் வச்சுக்கினாங்க, அந்த ஒரு இடத்துக்கு ஸ்டப்ஸ் மில்லர் 14 மேட்ச் ஆடிடுவாங்கன்னு. டக்கெட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ற ஸ்டீவன் ஸ்மித்தை எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற காம்பினேஷன் நீங்க செட் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இப்ப நம்ம போய் பேசி ஆகணும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் அ கன்வின்சிங். இன்னைக்கு ஒரு மாதிரி மேட்ச் கையில வச்சிருந்தாங்க. லார்டு வந்து இன்னைக்கு ஒரு அடிச்சுட்டாங்க. லார்டு கிட்ட நம்ம வந்து பெருசா ஒரு நாள் வந்து அவர் வந்து 4 விக்கெட் எடுத்தாருன்னா மறுநாள் வந்து அவருக்கு ரன் கொடுப்பாரு. அதுதான் அவரோட இது. ஹர்திக் பாண்டியா இல்லாதது மும்பை இந்தியன்ஸை எந்த அளவுக்கு ஆன் பண்ணுதுன்றத நம்ம இங்க ஒரு இடத்துல நம்ம பார்த்தாலும், ஒரு ஆளுக்கு ரீப்ளேஸ் பண்ண நீங்க 2 ஸ்லாட்ஸ் நீங்க இழக்க வேண்டியதா இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாக்காக நீங்க கார்வின் பாஷ் எடுத்துன்னு வரீங்க, அதுக்கு நீங்க காஸ்டிங் வந்து ட்ரெண்ட் போல்ட். நீங்க ஒரு மும்பை இந்தியன்ஸோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, போன வருஷமா அவங்க ஹேண்ட் பண்ண என்ன தெரியுமா, ஒரு பிளேயரை நீங்க ஹூக் பண்ணணும்னா
அவருக்காக நீங்க 2 பிளேயர் எக்ஸ்ட்ரா நீங்க ஹூக் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லயே வந்து நிக்கிறாங்க. இந்த வருஷம் அதை சரி கட்டிட்டாங்கன்னு நம்ம நினைச்சோம். அந்த மத்த ஸ்லாட்ஸுக்கு அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ போல்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி வந்தா அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா கார்வின் பாஷ் வந்துருவாரு. இல்ல கார்வின் பாஷே எனக்கு தேவையில்லைன்னா அஸ்வினி குமாரை வச்சு கூட இவங்க ஓட்டிப்பாங்க. சப்போஸ் இந்த அதர் கேஸ் வந்து இவரு யாரு ரத்தர்ஃபோர்டு ஒழுங்கா சரியா படலைன்னா வில்ஜாக்ஸ் வந்துருவாரு. அல்லா கசன் சரியா பண்ணா சாண்ட்னர் வந்துருவாரு. ரிகல்டன் ஃபார் டீகன். இந்த மாதிரி இருக்குது. ஹர்திக் பாண்டியான்ற ஒரே ரோல் வந்து அவர் ஐபிஎல்லா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, அவரோட இடம் பாதிக்கப்படுதுன்னா அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம இர்ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் இருக்கிறாரு. அது வந்து டீம் பாதகமா ஆகுது. இல்ல நான் வந்து எனக்கு இல்ல ராஜ்பாவா 2 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் லைக் டு லைக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜ்பாவா நீங்க ரிஸ்க் எடுத்து ஆட வைக்கலாம். ஏதோ இப்ப மேட்ச் தோக்குறதுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. போன டைம் ராஜ்பாவா உள்ள இருந்தாரு, ஸ்குவாட்ல உங்களுக்கு ஃபுல்லா இருந்தாரு. பேட்டிங்கும் பெருசா சான்ஸ் கிடைக்கல. நீங்க சாண்டர் தான் முன்னாடி இறக்கி விட்டீங்க. பவுலிங்கும் ஒரு ஓவர் கூட அவர் போடவே இல்லை. சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே என்ன பண்றாரு அப்படிங்கிறது. இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு அப்புறம் வந்த பிளேயர்ஸ் எல்லாம் மற்ற டீம்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் லெவன்லயே இருக்காங்க. அப்படிங்கும் போது ஹர்திக் இல்லாதப்போ ராஜ்பாவாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு வந்து பவுலிங் பெருசா எனக்கு ஹர்திக் பாண்டியாட்டு இருந்து வேண்டாம். மற்ற பவுலர்ஸை வச்சு பவுல் பண்ணிப்பேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் ராபின் மின்ஸ். ஒரு நல்ல ஹிட்டர் பின்னாடி வந்து அடிப்பாரு. ஸோ அவரும் கூட நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்க வந்து எப்படி சொல்றது, இப்போ இவர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்க கார்வின் பாஷ் ஒரு ஆல்ரவுண்டரா உள்ள கொண்டு வரீங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபாரின் ஸ்டார்ட் வெளியே போகணும் அப்படிங்கும் போது டைரக்டா ட்ரெண்ட் போல்ட் எடுத்துட்டு தீபக் சகர் ஒரு ஸ்விங்கிங் பவுலர் நீங்க உள்ள கொண்டு வரீங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன டாக்டிக்கல் எல்லாம் நான் பாக்குறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம 2-3 பேரை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு லைக் டு லைக் ஒரு யங்ஸ்டர் உள்ள எடுத்து போடலாமே. என்ன பண்றாருன்னு தான் பார்ப்போம். ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த லீக் தான். தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. ஸ்குவாட்ல எந்த குழப்பமும் இருக்காது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அப்படிங்கதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். கரெக்டான விஷயம் தான். இவங்க வந்து யங்ஸ்டர்ஸை நம்பி இது பண்ணணும். இவங்க யங்ஸ்டர்ஸை வந்து பேக் பண்ணவும் மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து நோன் டு பேக் யங்ஸ்டர்ஸ். பட் ஜெயவர்தனை ஸ்டின்ல வந்து ஒரு செட்டு ஆயிட்டாங்க, இந்த பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னா அந்த பிளேயர்ஸ் வந்து அவர் அவ்வளவு சீக்கிரம் கலைக்கவே மாட்டார். ஆனா ஒரு யங்ஸ்டரை நம்பி அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த யங்ஸ்டர் டீமுக்குள்ள இருப்பார். எக்ஸாம்பிள் இஷான் கிஷன் 2019 அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணாருன்னா யுவராஜ் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணார் 4வது மேட்சுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்துக்கும் இஷான் கிஷனை வந்து அவங்க கையே வைக்கல. என்னதான் இஷான் கிஷன் வந்து பெருசா அந்த சீசன் அடிக்காம இருந்தாலும் இஷான் கிஷன் தான் மீதி எல்லா போட்டியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்குவாடுக்குள்ள இந்த 15 பேரை உடச்சின்னு வரணும்னா அதுக்கு ராபின் மின்ஸா இருந்தாலும் சரி, ராஜ்பாவா இருந்தாலும் சரி, மெனக்கெடணும், போராடணும். அவங்களோட அட்டென்ஷனை இவங்க வாங்கிட்டாங்கன்ற பட்சத்துலதான் இவங்க வந்து சான்ஸ் தருவாங்க. ஹர்திக் பாண்டியாக்கு இது ஒரு 1 மேட்ச் அன்வெல்ன்ற ஒரு காரணத்தாலதான் சரி இந்த ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி போனேன். ஏன்னா ஒரு ஃபுல் செட் இருக்குது. நீங்க கார்வின் பாஷ் எல்லாம் நீங்க வந்து மத்த டீம்ல இருந்தாருன்னா ரெகுலர் ஸ்டார்டரா இருப்பாரு. இந்த 8 ஓவர்சீஸ் ஸ்லாட் பிளேயர்ஸும் மத்த டீம்ல இருந்தாங்கன்னா டைரக்ட் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கிற பிளேயர்ஸ். நம்ம பிரான்சைஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து 4 பேர் சான்ஸ் கிடைக்கும்ன்றதுனால சரி கொடுத்து பார்ப்போம் வாட்டர் ரன் என்ன பண்றாங்க அப்படின்றது. இன்னைக்கு கிளிக் ஆகல. மோரோவர் நான் மும்பை இந்தியன்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு உண்மையிலே நீங்க வந்து டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற டீம்ஸ் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற டீம்ஸை ஜெயிக்கிறதுனால அட் த எண்ட் ஆஃப் த டே பிளே ஆஃப் போவீங்க, குவாலிஃபயர் டூஸ் போவீங்க. அதை தாண்டி உங்களால புஷ்ஷே பண்ண முடியாது. உங்களுக்கு சுப்பீரியரா இருக்கிற டீம்ஸை நீங்க வந்து டிஃபீட் பண்ணியே ஆகணும். போன வருஷம் நம்ம எங்க விட்டோம், அதுக்கு முன்னாடி 23ல எங்க விட்டோம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற டீம்ஸ் எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளா டேக்கிள் பண்ணோம். போன வருஷம் நம்ம ஆர்சிபி கூட ஜெயிக்கல, பஞ்சாப் கூட ஜெயிக்கல, ஜிடி கூட 2 மேட்ச் தோத்துட்டு எலிமினேட்டர்ல தான் போய் ஜெயிச்சோம். 23 அப்படியே எடுத்துப்போமே, சிஎஸ்கேவோட 2 மேட்ச் அந்த வருஷம் வேற யார் குவாலிஃபை ஆனா ஜிடி கூட 1 மேட்ச் நம்ம ஜெயிப்போம், 1 மேட்ச் நம்மள அவங்க செஞ்சிருவாங்க. எல்எஸ்சியோட 1 மேட்ச் எலிமினேட்டர்ல தான் போய் ஜெயிச்சோம். நீங்க வந்து ஹெட் டு ஹெட் ஓரளவு நீங்க டஃப் கொடுக்கணும். இப்ப டிசியோட நமக்கு ஒரு மேட்ச் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கிடையாது. இப்ப இந்த காம்படிட்டிவ்னஸ்க்கு இப்போதைக்கு எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டோர்னமெண்ட் என்னை பத்தி ரொம்ப காம்படிட்டிவ் சைஸா இருக்குதுன்னா இன்னைக்கு விளையாட இன்னொரு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி எனக்கு ஓரளவு. ஆமா, டிசிக்கு ஒரே லெக் தான். டிசிக்கு இதுக்கப்புறம் அவே பிக்சர் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணுதான் நினைக்கிறேன். டிசிக்கு ஒண்ணுதான்.
இவங்களெல்லாம் இவங்க வந்து டாக்டிக்கலா இவங்க வந்து மேட்சை இவங்க கிட்ட ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். இல்லைன்னா யூ கேன் ஈஸிலி கம்ஃபர்டபிளி உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரகிள் ஆவீங்க. டைட்டில் ஜெயிக்கணும்னா இது என்னோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன். இல்ல நாம வந்து இந்த ஒரு மேட்சை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஸ்குவாடு இல்ல நான் பயங்கரமா தான் இருக்கு. நான் உங்களை டீக்ரேட் எல்லாம் பண்ணல. நான் ஒரு சின்ன ஒரு இன்சைட் தான் நான் கொடுக்கறேன். நான் யூ ஹேவ் டு பி கிளினிக்கல். எல்லா டீம்ஸுக்கு அகேன்ஸ்டாவும் டாக்டிக்கலாவும் நீங்க வந்து ப்ரிப்பரேஷனோட இருக்கணும். இந்த ஓரளவு ஒரு ஒன் சைடு இல்லதான். ஆனா கையை விட்டு போயிடுச்சு 3 ஓவருக்கு முன்னாடியே. மேட்சை ஹோல்ட் பண்ண 2020 மும்பை இந்தியன்ஸ் தே ஃபாட் டில் த லாஸ்ட். அந்த ஒரு 5 மேட்ச் லாஸ்ட்ல வந்து 2 மேட்ச் சூப்பர் ஓவர்ல தோத்தாங்க. ஒரு மேட்ச் சிஎஸ்கே அவங்களோட பிரில்லியன்ஸால ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் வந்து ஸ்டோக்ஸ் வச்சு பொலன்னு பொழந்தாரு, அந்த மேட்ச் தோப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம வந்து சாமி கொடுத்தோம். சரி எல்லாரும் நீங்களா போய் விளையாடுங்க. ஏன்னா அந்த மேட்ச்ல ரோஹித் மட்டும் தான் இருப்பாரு, வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மேட்ச்ல. எஸ் ஆக்சுவலா இந்த கடைசி மேட்ச் வந்து வழக்கம் போல சாமிக்கு அந்த 2020ல லாஸ்ட் மேட்ச் வந்து யாருமே ஆடல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ராஜஸ்தான் முதல் மேட்ச் சாமிக்கு, கடைசி மேட்ச் சன்ரைசர்ஸ்க்கு. எஸ் தவால் குல்கர்னி எல்லாம் ஆடுவாரு, பும்ரா எல்லாம் அங்க அந்த கான்டெக்ட்லயே இருக்க மாட்டாரு. அப்புறம் நடுவுல ஒரு ஸ்டோக்ஸ் அடிச்ச மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகென்ஸ்டா, அது சரியான ஒரு நாக்கு. அது சேசிங்ல அவர் அடிச்சது அந்த ஒரு நாக்கு. அதுக்கப்புறம் 2 சூப்பர் ஓவர் தோப்பன்னு நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா ஒரு சூப்பர் ஓவர், அதுவுமே வந்து சரியான ஃபைட்டிங் நாக். கடைசியில் அந்த பொலாடு வந்து ஒரு பவுண்டரி அடிப்பாரு. ஒரு ஓவர் ஒரு பாலுக்கு 5ங்கும் போது பவுண்டரி அடிப்பாரு. இஷான் கிஷன் 99 அடிச்ச மேட்ச்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் ஓவர் போகும்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கூட 2 டபுள் சூப்பர் ஓவர் விளையாடும். அது 20 எஸ் அதான் 2020 டபுள் சூப்பர் ஓவர் மேட்ச். ஸோ அந்த அளவுக்கு ஆக்சுவலா அது வந்து ஒரு டாமினேட்டிங் சைடு வந்து எப்படின்னு சொல்ல போனா அந்த டீம் மாதிரி நம்ம மும்பை இந்தியன்ஸ் அந்த 5 டைட்டில் அடிச்சதுல 4 டைட்டில் போராடி தான் அடிச்சிருக்கோம். கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு அந்த ஒரே ஒரு டைட்டில் 2020 தான். அந்த மாதிரியான டீம் இப்ப இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு டாமினேட்டிங்கா அடிக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த பெரிய டீம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப், ஆர்சிபி அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க இந்த 3 டீம்ஸையும் நம்ம டிஃபீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இருக்கு. அந்த ஒரு மேட்சுக்கு வேண்டி நான் வந்து ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். இந்த ஒரு மேட்சுமே வந்து எப்படி சொல்றது, அவங்களுடைய பிரில்லியன்ஸுக்கு தான் நான் வந்து கிரெடிட் கொடுப்பேனே தவிர மும்பை இந்தியன்ஸ் வந்து சின்ன டாக்டிக்கல் எரர்ஸ் தான் நான் பாக்குறேன். அப்படிங்கும் போது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காம்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு காம்போ தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பாத்துட்டீங்கன்னா இனிமே வில்ஜாக்ஸ் அரைவ் ஆகல. நான் இந்த மேட்சோட கான்டெக்ட் நான் சொல்றேன். அவங்க வந்து 3 ஸ்பின்னர்ஸோட போனாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். மும்பை இந்தியன்ஸ் இந்த பிச்சை வந்து கரெக்டா ரீட் பண்ண மாதிரி தான் எனக்கு நான் பாக்குறேன். ஏன்னா டாக்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காபி பாஷ் நீங்க டாஸ்ல வின் பண்ணிட்டோம்னு காபி பாஷ் உள்ள அப்படின்னு சொல்லும் போதும் கூட நான் வந்து ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். பட் வில்ஜாக்ஸ் ஒருவேளை அவைலபிளா இருந்தார் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் வில்ஜாக்ஸ் வில் ஹேவ் பிளேட். அவர் அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 2-3 ஓவர் கொடுத்திருப்பாரு. அவங்க அந்த விப்ராஜ் நிகம் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி போட்டிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட்டு. இன்னுமே வந்து என்ன கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க போத் அல்லாஹ் ஹசன்ஃபர் அண்ட் சாண்டா 2 பேர்த்தையும் ஆட வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் வந்து பேட்டிங் லைன் அப்பதான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டிங் டெப்த் இன்னைக்கு 11 பேர் ஆடினாங்க. இதுல 10 பேர் they can bat till number 10. நீங்க ஷார்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சஹரை வந்து பேட்டராகவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது இந்த பேட்டிங் டெப்த் இருக்கனால நான் வந்து இந்த ஸ்பின் டிராக்ஸ்ல ஒரு சின்ன ரிஸ்க் நான் எடுத்திருப்பேன். நான் இருந்திருந்தேன் அப்படின்னா instead of Corbin Bose, I would have played Allah Gossenfer if Iljax was not available. அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பேன். ஸோ பயமே நம்ம பேசி இன்னும் எதுவுமே ஆக போறது இல்லை. அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, ஜெயவர்தனை என்ன டிசிஷன் இந்த மாதிரி ரீட் பண்ணாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். நான் வந்து டிசியோடைய பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த மேட்ச் நான் விட்டுறேன். அடுத்து வர மேட்ச் அடுத்து எகெயின் நம்ம ஒரு டஃபரான சைடு இன்னைக்கு வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சந்திக்க போறோம். அதுவுமே வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த ஷார்ட் டைம் ரொம்ப மும்பை இந்தியன்ஸை பத்தி நிறைய பேசிட்டோம், டெல்லியை பத்தி நம்ம பேசணும். அடுத்து அந்த செகண்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ், ஒரு எக்ஸைட்டடான கேம் அகமதாபாத்ல. ஸோ அதை பத்தி நம்ம பேசிடுவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, ஒரு நல்ல டார்கெட் ஒன்று போஸ்ட் பண்ணாங்க. ஒன் சேசிங் குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுமே கேப்டன் இல்லாம தான் ஆடினாங்க. சுப்மன் கில் வாஸ் அன்வெல். அதுக்குள்ள குமார் குஷாக்ரா வந்தாரு. பேட்டிங்ல பெரிய அளவுல கான்ட்ரிபியூஷன் இல்லை. பட் இன்னொரு சைடு ஷாய் சுதர்ஷன் சரியான பெர்ஃபார்மன்ஸ், நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம்
கொத்து கொத்தா அப்படியே விக்கெட்ஸ் விட்டாங்க ஜிடியோடைய அந்த மிடில் ஆர்டர் பத்தி ஒரு பெரிய கன்சர்ன் இருந்துச்சு நமக்கு. நம்ம ஸ்குவாட் டிஸ்கஷன்ஸ்லயும் ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த டாப் 3 போயிட்டா மிடில் ஆர்டர் எப்படி சர்வை பண்ணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு தெளிவா படம் போட்டு காமிச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். டாப் ஆர்டர்ல கில்லும் இல்லை அப்படின்னா, சாய் சுதர்ஷன் பட்லர் ஆடல அப்படின்னா, அதாவது முன்னாடி கிளம்பிட்டாங்க அப்படின்னா இந்த மிடில் ஆர்டர் படுத்துரும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. மிடில் ஆர்டர் அப்படியே கேச்சிங் பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரி பெரிய ஷாட்டுக்கு போய் 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 அவுட் ஆனாங்க. கடைசியில மேட்ச் வந்து 2 எம்ஐ சிடி பாய்ஸ் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ரஷீத் அண்ட் ரபாடா மேட்ச் அப்படியே க்ளோஸா வந்தாங்க. ஜெயிக்கல, தோத்துட்டாங்க. எம்ஐ சிட்டி மாதிரியே தோத்துட்டாங்க. அதை பதிவு பண்ணணும். எம்ஐ சிட்டி பாய்ஸ் இல்ல, பாய்ஸ் எம்ஐ சிட்டில என்ன பண்ணாங்க அதேதான் இங்கேயும் பண்ணாங்க, பம்பிள் பண்ணிட்டாங்க கடைசி நேரத்துல. ஆனா இது வந்து வெற்றிகரமான தோல்வி இல்ல, படுதோல்வி. ஜிடி பண்ணதெல்லாம் கையில இருந்த மேட்ச ரியான் பராக்கு போய் அவங்களே கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏயா 103 ரன் அடிச்சிட்டீங்க, ஒரு 2 விக்கெட்டுக்கு விட்டுட்டு நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் செட் பண்ணி சிம்பிளா 10 ரன் per ஓவர். நேத்து பஞ்சாபி எடுத்ததே இவங்களும் காப்பீழ்ச்சி பண்ணியிருந்தா கூட இந்த மேட்சை கொண்டு போயிருக்கலாம். ஆனா மிடில் ஆர்டர் இவ்வளவு வீக்கா வச்சிருப்பாங்கன்றது நான் வந்து சத்தியமா நான் எதிர்பார்க்கல ஜிடி கிட்ட. இந்த ஸ்ரேயாஸ் அண்ட் ரிக்கி பாண்டிங் பி லைக், எத்தனை பேர் காப்பி அடிப்பீங்களா? அவன் தானா சிஎஸ்கே காப்பி அடிச்சிருக்கலாங்க, நீங்க ஆனா இன்னைக்கு இவனுக்கு காப்பி அடிச்சிருக்காங்க, நீங்க என்னடா பண்ணிட்டு எப்படின்னு கேட்பாங்க. இல்ல ஏன்னா இவங்க சுத்தமா வீக்கா இருக்குது மிடில் ஆர்டர். இந்த குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் தமிழன்ஸ் சொல்லி இது பண்ணுவோம். மன வருத்தத்தோட சொல்றேன், மேட்ச ஸ்கேம் பண்ணது வந்து தமிழன்ஸ் தான். 2 தமிழன்ஸும் சேர்ந்து மேட்ச ஸ்கேம் பண்ணி விட்டாங்க. அதுலயும் குறிப்பா ஷாருக் கான் 5வது சீசன் ஐபிஎல் ஆடுறீங்க. இது வரைக்கும் ஒரு தமிழன் தான் இல்ல, அடிச்சு கொடுத்ததும் ஒரு தமிழன் தான், அதை மறந்துடாதீங்க. சாய் சுதர்ஷன் நீங்க வந்து பேங்கபிள் பிளேயர், அதுல நான் சந்தேகமே வேணாம். சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து நீங்க வந்து அவரு 500 ரன்னு கீழே இருந்தா, ஏன் ராஜா இந்த சீசன் உனக்கு எதுவும் உடம்பிடம் சரியில்லையா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கணுன்ற மாதிரி. இவங்க டாப் 3 பாத்தீங்கன்னு வைங்களேன், கன்சிஸ்டன்டா ரன் அடிக்கிற ஆளு எல்லாருமே. இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து 3 பேருக்குமே உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே சரியான ஒரு நிலப்பாடுல இல்ல. சுப்மன் கில்லுக்கும் ஒரு மாதிரி மிக்சடா இருக்குது அவர் நிலைமை. சாய் சுதர்ஷன் டெஸ்ட்ல வந்து அவரை ப்ரூவ் பண்ண ரொம்ப போராடினாரு. அந்த ஒரு லீக் வந்து அவரை வந்து படுத்தி எடுத்துச்சு. இப்போ தெளிஞ்சு வந்துட்டார் இந்த மேட்ச்ல மூலயமா. பட்லரு இன்னமும் அந்த 30s தாண்ட மாட்டார். வேர்ல்டு கப்ல இருந்து 25s 30s அந்த ஒரு டிஜிட்குள்ளேதான் சுத்தின்னு இருக்கிறார். இன்னும் அது பெரிய சட்டை போட்டு ஆடுவாரு மாதிரி இருக்கிறாரு. இல்ல ப்ளூ கலர் சட்டை மாட்டி விட்டா ஆடுவார் ஆப்போனன்ட்ஸ்க்கு. இல்ல இல்ல எந்த சட்டை இது வந்து ஃபன்னா போனாலும் என்னவோ பட்லருக்கு வந்து அந்த ஒரு 30s தாண்ட முடிய மாட்டேது. அது ஒரு சின்ன கன்சர்ன் தான் நான் பாக்குறேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 12 ஓவருக்கு ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் இவங்கெல்லாம் கொஞ்சம் நின்று யாராவது ஒருத்தவங்க நின்று தெவாட்டியால ஒரு 4 ஒரு 6 வந்துருச்சு. பிஷ்னாய் தான் அந்த விக்கெட் எடுப்பாரு. ஆமா, அவரு இழுத்து போடுறாரு பிஷ்னாய். அவரு பிஷ்னாய் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அப்படியே சகலுக்கு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பாப்புல நம்ம ஆளு. அதேதான் பண்ணாரு. அதுக்கு நீங்க அப்படியே டிராப்ல போய் விழுந்தீங்க. ஷாருக் கான் பத்தி பேசிட்டு இருந்தேன். ஷாருக் கானை நான் முடிச்சிடுறேன். 5 சீசன் ஆகுது, 58 மேட்ச் ஆடிட்டீங்க. சேசிங்ல இது உங்களை வந்து எப்படி ப்ரொட்ரே பண்ணாங்கன்னா, நீங்க ஒரு தமிழகத்தின் பொலாடுன்னு தான் உங்களை ப்ரொட்ரே பண்ணி வந்தாங்க. அந்த ரேட் பண்ணி தான் பஞ்சாப் வந்து 2 வருஷம் வச்சிருந்தாங்க, ஜிடி 3 வருஷம் வச்சு இங்க இருக்கிறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஷாருக் கான் வந்து எப்பயாவது அடிச்சு கொடுத்துடுறாரு, அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்குது. ஆனா அடுத்த சேசிங் ஒரு சிங்கப்பூர் சித்தப்பா மாதிரி அவரும் சுத்தியில இருக்கிறாரு. எனக்கு சேசிங் வராது அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் சேசிங்ல ஒரு நாக் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நாக் ஷாருக் கான் கிட்ட இருந்து இருக்குதான்னு கேட்டா மன வருத்தத்தோட சொல்றேன் இல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஷாருக் கானுக்கு தான் பேரை மாத்திக்கணும். நானும் 6 எல்லாம் அடிச்ச உடனே சரியா ஷாருக் கான் இன்னைக்கு மாஸ் பண்றாருயா, இன்னைக்கு அடிச்சு கொடுக்குறாரு, ஜிடி காப்பாத்துறாரு, ரன் அவுட். அவரு நின்று இருந்தாருன்னா இந்த மேட்ச் மாறி இருக்கும். கடைசியில் 2 டேலண்டரை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. சுந்தரும் இதேதான், ஒரு 4 அடிக்கிறாரு. அவர் வந்து பவுலிங்கும் இன்னைக்கு கொடுக்கல ரஷீத் கான், நாங்களே பாத்துக்கிறோம். சரி பவுலிங் பேட்டிங்காவது பண்ணி காப்பாற்ற வேண்டியதானே. அது அங்க 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா சாரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபுல் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். அந்த மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லாவே டாப் ஆர்டர்லயுமே 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் ஃபுல்லாவே லெஃப்ட். அதனால ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்கல் இதா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ரஷீத் எப்படி நினைச்சாலும் தெரியல. இல்ல எனக்கு சத்தியமா புரியல. லெஃப்ட் ஹேண்டரு ஆஃப் ஸ்பின்னரு கொடுக்கணும்னு தான் நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொடுக்க கூடாதுன்றது அதான் சொல்றேன்ல, ஒரு சர்க்காஸ்டிக்கா நான் சொல்றேன், இது வந்து ரஷீத் கான் யோசிச்சது. ஆனா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கையில இருந்த மேட்சை இந்த 3 பேரும் தெவாட்டியா ஐஸ் கோல்ட் பினிஷர் ராகுல் தெவாட்டியா காணும், சுத்தமா காணும், 2 வருஷமா காணும். ஷாருக் கானு ரொம்ப நாளா சேசிங் பண்ணி நான் பாக்கல. வாஷிங்டன் சுந்தர் அப்பப்ப நல்லா அடிக்கிறாரு, எல்லாம் அது தப்பு சொல்லல. இன்னைய மேட்சுக்கு அந்த ஒரு 4க்கு அப்புறம் அந்த ஒரு இது விக்கெட் அவசியம் விட்டுறணும்ன்றதுக்கு எதுக்கு காரணம்? ரவி பிஷ்ராய் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, நீங்க பின்னாடியே போனது எக்ஸ்ட்ரா பிரஷரை போட்டுருச்சு. ஆனா ரவி பிஷ்ராய் நீங்க நல்லா போட்டார். கம்பேக் சீசன் நல்லா அவரை ப்ரூவ் பண்றதுக்காக அவர் போராடுவாருன்னு சொல்லியிருந்தோம். ரவி பிஷ்ராய் வந்து மாஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல வந்து இவரும் நல்லா சூப்பரா போட்டாரு, துஷார் தேஷ்பாண்டே. அதுக்கு முன்னாடி ஜொஃப்ரா ஆர்ச்சரை மறந்துடாதீங்க, அவருதான் செட் பண்ணி விட்டு போனாரு அந்த ரிதம. அது வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன், 2 பேரும் டெய்லண்ட்ரு. நான் வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் இதுக்கு ஷாருக் கான் இருந்திருந்தா கண்ணா மூடின்னு சுத்தி இருந்தா கூட ஒரு 6 போயிருக்கும். இல்ல நான் அது வந்து டெய்லண்டரா இருந்தாலும் 2 பேரும் ஷாருக் கானோ யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தா சொல்றீங்க நீங்க. ரபாடா ரஷீத் சொல்றீங்க, 2 பேருமே டெய்லண்டரா இருந்தாலும் they both can bat. ரஷீத் கான்லாம் ஒரு ஆல்ரவுண்டராவே நீங்க கன்சிடர் பண்ணா ரபாடாவும் நல்லா பேட்டிங் கன்சிடர் பண்றேன். ரஷீத் கான் நான் கன்சிடர் பண்றேன், ஆனா ரபாடா நான் கன்சிடர் பண்ண முடியாது. அவர் வந்து ரபாடா வந்து எப்பயாவது சுத்துவார், ஓகே, டெஸ்ட்ல ஓகே, டீசென்ட்டா ஆடுவார் பேட்டிங். இல்ல நான் இது டீசென்ட்டா ஆடினார், அந்த ஸ்ட்ரெயிட் 6 எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லாதான் பண்ணாருப்பா, நான் ஒத்துக்கிறேன். ரபாடா கேன் பேட், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கும் நல்லா பண்ணாரு. இந்த மேட்சை வந்து 20 ரன்ல ஜெயிக்க வேண்டியதை இவ்வளவு தூரம் இழுத்துன்னு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் கைசா ரபாடா இல்லைன்னா மேட்ச் போய் இருக்கும். ஸ்டில் ஆர்ச்சரோட ஓவர்ல யாராவது ஒருத்தவங்க அப்பார்ட் ஃப்ரம் இவங்க 2 பேரை தவிர யாராவது நின்று இருந்தா கண்டிப்பா அங்க ஒரு 4 or 6 வந்திருக்கும், மேட்ச் வந்து மாறி இருக்கும். அது இல்லாததுதான் குறையா போச்சு. ஆர்ச்சரோட பேச வந்து ரபாடா ஒரு பால் வந்து டிசீவ் ஆயிட்டாரு. ஆர்ச்சரோட பேஸ் அவருக்கு டக்குன்னு அவர் வந்து பேட்டை விட்டாரு, பால் வந்து டிசீவ் ஆயிட்டாரு சுத்தமா. அந்த மாதிரி இடத்துல ஒரு உண்மையிலே ஒரு ட்ரூ பேட்டரா இருந்திருந்தா அவங்க ஏதாவது பண்ணி அதை ஒரு ரன்ஸா கன்வெர்ட் பண்ண பார்த்திருப்பாங்க. டாட் பால்ஸ் அதிகம் வந்துச்சு அந்த ஓவர்ல, 3 டாட் பால் இன்னும் வந்துருச்சு. அதனாலதான் மேட்சோட கான்டெக்ஸ்ட மாத்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஓவர் துஷார் தேஷ்பாண்டே, அது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஓவர். அந்த கம்மியான ரன் டிஃபெண்ட் பண்றது ஈவன் அகேன்ஸ்ட் டெய்லண்டர்ஸ்னாலும் வைட் அவுட் சைட் ஆஃப் வைட் ஆக்கர்ஸ் போட்டுட்டே இருந்தார். மொதல் பால் வைடு பரவாயில்ல, நான் அந்த லென்த்லயே போட்டுட்டு இருக்கேன். அந்த லென்த் தான் இந்த சீசன் ஃபுல்லா பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, அதுதான் ட்ரெண்டு. அண்ட் ஆல்சோ அந்த லென்த்ல போட்டா அடிக்கிறது ஒரு கஷ்டம், ஈவன் தோ சிங்கிள் அடிக்கிறது கூட கஷ்டம். நான் ஃபீல்டர்ஸை பெர்ஃபெக்டா நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சிங்கிள் கூட அடிக்க முடியாது. பெர்ஃபெக்டா போல் பண்ணாரு, நெயில் பண்ணாரு, ஒரு விக்கெட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஓவர்ல. அதுக்கப்புறம் கடைசியில லாஸ்ட் ஓவர் ஜொஃப்ரா ஆர்ச்சர் அந்த கேட்ச் 7 of 2 அப்படிங்கும் போது ரஷீத் கான் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போவாரு, பட் கிளியர் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட் டு ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பிரில்லியன்ட் கேட்ச். அதுக்கப்புறம் அது அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. அப்ப லாஸ்ட் பால் எகெயின் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு யாக்கர் போடுவாரு, டாட் பால் அசோக் சர்மாக்கு. சோ பெர்ஃபெக்டா போட்டாரு. துஷார் தேஷ்பாண்டேவா இது அப்படிங்கிற, நம்ம துஷாரா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு நல்ல பவுலர், டீசென்டான பவுலர். நான் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆடும் போதே நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ரிஷியும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, துஷார் தேஷ்பாவும் பெர்ஃபார்ம் பண்ணாரு. நான் சொன்னேன் எல்லாரும் குரூப்ல அதான் சொன்னேன், நம்ம பக்கம் பாக்குறாங்களே எல்லாம் 28 கோடி கொடுத்து 2 யங்ஸ்டர் வாங்கினீங்களாடா, அதுக்கு பதிலா நம்ம இவங்க 2 பேர் ஆல்ரெடி இருந்த 2 யங்ஸ்டர்ஸ் வாங்கியிருந்தாலே. யங்ஸ்டர்ஸ் விஷயத்துல அவங்களுக்கு வந்து நீங்க இவங்க ஸ்கவுட் பண்ணாங்க, ஓகே. இதுல ஒன்னே ஒரு விஷயம், இவங்க 2 பேருக்கு யாராவது ஒருத்தவங்களை வாங்கிட்டு இன்னொருத்தவங்களை அக்கா கால்ல கட்டி விட்டுட்டு வேற யாருக்காவது இவங்க புஷ் பண்ணிருக்கலாம். இந்த வந்து அசோக் சர்மாவா இருக்கட்டும்,
கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. மில்லரா இருக்கட்டும், மில்லர்லாம் முன்னாடியே வந்துட்டார், மில்லர் எல்லாம் இல்ல, அசோக் சர்மா, இன்னும் கொஞ்சம் பேர் அந்த செட்ல வந்தாங்க, சலீல் அரோரா, இவங்க இல்ல மாதிரி சலீலருக்கு ஆளுங்களுக்கு எல்லாம் போனாங்க, நடுவுல அக்கா பூந்துக்கு எடுத்துட்டாங்க. அக்கா நமக்கு சேர்த்து கெடுத்துச்சு சலீல் அரோரா மேட்ரு. சலீல் நம்ம அரோரா போக இல்லைன்னா முடியாது. நமக்கு 2 பேர் வந்திருக்காரு. இல்ல நம்ம போக முடியாது. நம்ம இருக்கிற 2.5 கோடி வச்சுட்டு அதுல 1 கோடி குவிண்டன் டிகாக்கு வாங்கிட்டு நம்ம எங்க 1.5 கோடி இருந்த மீதி 1.5 கோடிக்கு போனோம், எண்டு வரைக்கும் போனோம். 1.60 தானே வந்துச்சு. எனக்கு நான் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சலீல் அரோரா அப்ப சையத் முஸ்தக் அலி டிராஃபில நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர், ஒரு ஸ்டார் பிளேயர் ரேஞ்சுக்கு இருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. பர்ஸ் வச்சிருக்க பிளேயர் தான் வாங்குவாங்க, பர்ஸ் வச்சிருக்க டீம் தான் வாங்குவாங்கன்னு நினைச்சேன். எஸ்ஆர்எஸ்க்கு ஆல்ரெடி ஸ்குவாட் செட்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சிஎஸ்கேக்கு தேவைப்பட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். ஹார்டா புஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல பிரைஸுக்கு எடுத்துருக்கலாம் சலீல் அரோராவை. பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓ, அது ஆக்ஷன் நடந்துருச்சு. இன்னைக்கு மேட்ச்லயும் நடந்துருச்சு. இப்போதைக்கு ஐபிஎல் கொஞ்சம் அப்படியே வைடு ஓப்பனா இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் போத் டேபிளோடைய டாப்புக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். நான் சீக்கிரம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 10 மேட்ச் வரைக்கும் நமக்கு ஒரு 7-8 மேட்ச்ல பார்த்த உடனே அந்த காம்படிட்டிவ்னஸ் வந்து ஒரு 2-3 மேட்ச்ல தான் கம்மியா இருக்கிற மாதிரி தென்படும். இந்த வருஷம் அன்பார்ச்சுனேட்டா அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸே எனக்கு வந்து தெரிஞ்சது இன்னைக்கு நடந்த மேட்ச் மட்டும்தான். ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் கடைசியா நடந்துச்சு இல்ல, ஒரு ஈவன் நெக் டு நெக் காம்படிஷன்ன்றதே எனக்கு வந்து இந்த மேட்ச்ல தான் தெரிஞ்சது. டாப்ல இருக்கிற டீம்ஸ் வந்து சுப்பீரியரா தென்படுற மாதிரி எனக்கு தெரியுது. ராதர் பாட்டம்ல இருக்கிற டீம்ஸ் வந்து இது early stages of the tournament தான். ஒரு சின்ன கேப் இருக்குது. எஸ், நானும் அதான் ஃபீல் பண்றேன். ஆனா ஆக்சுவலா ஆக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த வருஷம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எல்லா டீமுமே 25 பிளேயர் ஸ்லாட்டை ஃபில் பண்ணாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸ்குவாடும் நீங்க ஆன் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு எல்லா டீமுக்கும். பட் இந்த ஐபிஎல் பக்கம் வந்த உடனே நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபியூ கேம்ஸ் ஒரு 5 டீம் மட்டும்தான் சூப்பர்வா இருக்காங்க நல்ல பொசிஷன்ல, விச் இஸ் பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இந்த 5 டீமுமே வந்து ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸா இருக்கிற மாதிரியும், ரெஸ்ட் ஆஃப் த 5 டீம்ஸ் வந்து எனக்கு வந்து கான்டெக்ஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னும் அடுத்த ஒரு 10 கேம்ஸ் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி இது கீழே இருக்க டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல இருக்க டீம்ஸ் வந்து அப்செட் பண்ணாங்க. ஒரு டெல்லி கேபிட்டல்ஸையோ இல்ல நாளைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி சென்னை அப்படின்னா, நாளைக்கு சென்னை கம்பேக் கொடுத்தா இந்த லீக் வந்து கொஞ்சம் ஓபன் ஆகும். சென்னை சொதப்புற பட்சத்துல இந்த லீக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்டா இங்கே முடிஞ்ச மாதிரி ஆயிடும். எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில தான் இந்த லீக் இருக்கு. லீகை காப்பாற்ற வேண்டியது சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பொறுப்பு. நாளைக்கு இருக்கு, என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஆர்சிபி கைன்ஸ்டா ஒரு எக்ஸைட்டட் கேம் நாளைக்கு பெங்களூர்ல, ஒரு மினி ரைவல்ரி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இதே மாதிரி ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ரிவ்யூஸ் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த வர ரிவ்யூஸ்ல நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அண்டில் தென் சைன் ஆஃப் பண்ணிக்கொள்வது கீகா அண்ட் எஸ்பிடி. நன்றி. பிஃபோர் சைனிங் ஆஃப் ஒன்லி ஒன் திங் இதே மாதிரி சீசன் போயினே இருந்துச்சுன்னா, ஒரு சுப்பீரியர் கேப்போட போயினே இருக்கிற பட்சத்துல 18 பாயிண்ட் தான் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்கா இருக்கிறது வாய்ப்புகள் இந்த சீசன் அதிகமா வர்றதுக்கு இருக்கு. என்னோட லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் எஸ்பிடி அண்ட் கீகா.